அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஹஜ் காலம் வந்தாலே உலகம் முழுக்க ஒலிக்கிற ஒரு வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இந்த வார்த்தையை கேட்டாலே மனதுக்குள்ள ஒரு விதமான உணர்ச்சி வரும். சில பேருக்கு கண்களில் கண்ணீர் கூட வந்துடும். ஆனால் இந்த லப்பைக்னா என்ன, ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றாங்க, இதை முதல்ல யார் சொன்னது, இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு? இன்றைய பதிவில் இதை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாமா? லப்பைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நான் உன் அழைப்புக்கு வந்துட்டேன், நான் தயார், நான் உனக்கு கீழ்ப்படிந்துள்ளேன். அதாவது அல்லாஹ் தாலா அழைக்கிறான், அடியான் பதில் சொல்றான். அதனால்தான் ஹஜ்ஜுக்கு போற ஒவ்வொருத்தரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட முழு தல்பியா என்னன்னா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்து வன்னிஅமது லகவல் முல்க் லா ஷரீக லக். இதோட அர்த்தம், யா அல்லாஹ், நான் உன் அழைப்புக்கு வந்துட்டேன், உனக்கு இனி யாரும் இல்லை, எல்லா புகழும் உனக்கே, எல்லா அருளும் உன்னுடையதே, ஆட்சியும் உன்னுடையதே. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. ஏன் இந்த தல்பியாவை மீண்டும் மீண்டும் சொல்றோம்னா, ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வோட அழைப்புக்கு பதில் சொல்ற ஒரு பயணம். அதனால தான் ஹாஜிகள் தொடர்ந்து லப்பைக்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த லப்பைக் என்று ஆரம்பித்த வார்த்தை இல்லை, இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆரம்பித்தது. அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கஅபாவை கட்ட சொல்றான். அவர்கள் கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்றான், மக்களை ஹஜ்ஜுக்கு அலை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் குரல் எப்படி எல்லாருக்கும் போகும்? அதற்கு அல்லாஹு தாலா சொன்ன பதில் ரொம்ப அழகு, நீ அலை, சேர்ப்பது என்னோட வேலை. அப்போ அவர்கள் நின்று மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். அந்த அழைப்புக்கு பதில் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மக்காவை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த ஒரு அழைப்புக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யா அல்லாஹ், நான் வந்துட்டேன், இதுதான் லப்பைக். அதனாலதான் என்னமோ இந்த வார்த்தைகளை கேட்டாலே மனதுக்குள்ள இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்ச்சி உண்டாகுது. சில சமயத்துல கண்கள்ல கண்ணீர் வரக்கூடியதா இருக்கு. ஏன்னா அங்க பணக்காரன், ஏழை, பெரியவன், சின்னவன் யாருக்கும் ஏற்பாடு இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஒரே குரலில் லப்பைக். அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு அடியானோட சரண்டர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜில் அதிகமாக தல்பியா சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குரல் தல்பியாவால் உயர்ந்தது. அதாவது அவர்கள் இதை வெறும் உதட்டால சொல்லல, இதயத்தோட சொன்னாங்க. இது ஹஜ் போறவங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு பாடம். அல்லாஹ் தாலா தொழுகைக்கு அழைக்கிறான், நாம லப்பைக்னு சொல்லணும். அல்லாஹ் தாலா குர்ஆன் படிக்க அழைக்கிறான், நம்ம லப்பைக்னு சொல்லணும். அல்லாஹ் தாலா பாவத்தை விட சொல்றான், அதற்கும் நம்ம லப்பைக்னு சொல்லணும். அதாவது நம்முடைய முழு வாழ்க்கையுமே ஒரு லப்பைக் ஆகணும். அடுத்த முறை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு சாதாரண ஹஜ் வார்த்தையாக பார்க்காதீங்க. அது ஒரு அடியானின் பதில், ஒரு இதயத்தின் ஒப்பு கொடுத்தல், ஒரு இறைவனின் அழைப்புக்கு வந்த பதில். யா அல்லாஹ், நான் வந்துட்டேன். லப்பைக் யா அல்லாஹ், நான் வந்துட்டேன் யா அல்லாஹ். அடுத்த முறை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு சாதாரண வார்த்தையாக கேட்காதீங்க. அது ஒரு இறைவனின் அழைப்பு, ஒரு அடியானின் பதில், ஒரு இதயத்தின் ஒப்பு கொடுத்தல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஹஜ் பற்றிய இன்னும் அழகான விஷயங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.